அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுமாறு வேண்டிய அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் ரஹ்மான் என்னென்ன விடயங்களை அவர்களுக்கு எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டும் விலகி தவிர்ந்து வாழும்படி அல்லாஹ் தடை விதித்திருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி வாழும்படி முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். உஸீக்கும் பித்தக்வல்லாஹ், உஸீக்கும் பித்தக்வல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறான். அவனுடைய குதரத்தின் மூலமாக, அவனுடைய சக்தியின் மூலமாக, அவனுடைய சக்தியை கொண்டு இந்த உலகத்திலே அனைத்து விடயங்களையும் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம். அல்லாஹு தஆலா தாய்மார்களுடைய கற்பறைகளிலே அவன்தான் மனிதனை உருவாக்குகிறான், அவனுக்கு தோற்றத்தை அளிக்குகிறான். அல்லாஹு யக்லுகு மா யஷாஉ வ யக்தார். உலகத்திலே அவன் விரும்பியதை படைக்கிறான், அவன் படைத்தவற்றில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுக்குகிறான். வயஃஅலு மா யுரீத். உலகத்தில் அவன் நாடியதை செய்து கொண்டிருக்கிறான். யாரும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இந்த உலகத்திலே மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை திட்டத்தை, ஒரு வாழ்க்கை முறையை மனிதர்களை படைத்ததற்கு பின்னால் உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்திருக்கிறான். அவனுடைய வழிகாட்டல்களை, அந்த வழிகாட்டல்கள் நபிமார்கள் மூலமாக, ரசூல்மார்கள் மூலமாக, அவனுடைய வேதங்கள் மூலமாக மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய ஒரு விடயம்தான், இந்த உலகத்தில் காலத்தினுடைய மாற்றம், ஒரு விடயத்தில் இருந்து சிறந்ததை தேர்ந்தெடுத்தல் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். குர்ஆன் சொல்கிறது, மனிதர்களுக்கு மத்தியில் காலங்கள் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது, மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய மாற்றத்தின் மூலமாக அல்லாஹ் அடியார்களை தன்னின் பக்கம் நெருக்குவதற்குண்டான, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், அவன் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகின்ற போது அவனை தன்னின் பக்கம் நெருக்குவதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் அல்லாஹு தஆலா உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அந்த விடயத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் உள்ளவைகள் தான் அல்லாஹ் ரமலானுடைய காலம், இந்த ஷஅபானுடைய காலங்களை எங்களுக்கு தருவது. சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு முன்மாதிரியான ஒரு ஹதீஸ் மிக பெரும் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் ரஜபுடைய பிறையை கண்டுவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்து நல்ல அமல்களில் ஈடுபட்டு நல்ல பயிற்சிகளை பெற்று ரமலானிலே நல்ல அமல்களில் என்னை ஈடுபடுத்துவதற்குரிய நசீபை, பரக்கத்தை எனக்கு தந்துவிடு என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ரமலானுடைய காலம் என்பது மிக முக்கியமான ஒரு காலம்.
உலகத்திலே நாங்கள் உற்று நோக்கின்ற போது ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய பரீட்சையை எழுதுவதற்காக வேண்டி அதற்கு முன்னால் பல நாட்கள் பல மாதங்களுக்கு முன்னால் இருந்து பல தயாரிப்புகளை செய்து விடுவான். பரீட்சையினுடைய அந்த மண்டபத்துக்கு சென்று விட்டால் எப்படி பதில்களை எழுத வேண்டும், அதனுடைய பதில்களை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து முன் ஏற்பாடுகளுடன் தான் ஒரு மாணவன் பரீட்சையுடைய மண்டபத்துக்கு செல்லுவான். ஒருவர் ஒரு ஓட்ட வீராங்கனையாக இருக்கிறார் அல்லது ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறார். சகோதரர்களே, ஒரு விளையாட்டு வீரன் அவன் களத்தில் இறங்கியவுடன் விளையாட ஆரம்பிப்பது கிடையாது. ஒரு விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அவனுடைய துறையை அவன் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பல நாட்கள், பல வருடங்கள், பல இரவுகள், பல பகல்கள் அதற்குண்டான ஆயத்தங்களை அவன் செய்ய வேண்டும். அதற்குண்டான பயிற்சிகளை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. இதே போன்றுதான் ஒரு மனிதன் ரமலானிலே தன்னை அல்லாஹ்வோடு நெருக்கிக் கொள்ள வேண்டும், தன்னை நல்ல அமல்களிலே ஈடுபட செய்ய வேண்டும், குர்ஆன் திலாவத்தை அதிகப்படுத்த வேண்டும், துஆவை அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்படுகின்ற தன்மையை அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குண்டான அமல்களில் நான் ஈடுபட வேண்டும் என்பதற்குரிய பயிற்சியுடைய ஆரம்ப காலம்தான் இந்த ரஜபுடைய ஷஅபானுடைய காலம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் ரமலானிலே தன்னை நல்ல அமல்களில் ஈடுபடுத்துவதற்காக வேண்டி ஷஅபானுடைய மாதத்திலே அமல் செய்வதை விட்டு மறந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது ரமலானை 100க்கு 100% நல்ல அமல்களில் கழிப்பதற்குரிய பயிற்சியை, அதற்குண்டான அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்வதற்குரிய காலம்தான் இந்த ஷஅபானுடைய காலம். சகோதரர்களே, இந்த ஷஅபானுடைய காலம், இந்த மாதம் எங்களை விட்டும் பிரிவதற்கு இன்னும் சில நாட்கள் மாத்திரம் மீதமாக இருக்கிறது. நாங்கள் அடைய இருக்கின்ற ரமலான் மிக முக்கியமான ஒரு மாதம். நாங்கள் எல்லாம் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் 11 அல்லது 12 நாட்கள் மீதமாக இருக்கிறது ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு. யாருக்கெல்லாம் சென்ற வருடத்தினுடைய கலாவுடைய நோன்புகள் இருக்கின்றதோ அவர்கள் கட்டாயம் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் அவைகளை பிடித்து விட வேண்டும். ரமலானுடைய பிறை 15க்கு பின்னால் ஒருவர் சுன்னத்தான ஷஅபானுடைய ஒரு நோன்பை நோட்பதற்கு நாடினால் அவர் நோன்பு நோட்பது கூடாது. ஆனால் ஒருவர் வளமையாக திங்கள் வியாழக்கிழமைகளே வளமையாக நோன்பு நோற்று வருகின்றவராக இருக்கிறார் என்றால் இவர் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். ஒருவர் கலாவுடைய நோன்பு, சென்ற வருடம் விடுபட்ட ஃபர்லான நோன்பு இருக்கிறது, இவர் நோற்றுக்கொள்ள முடியும். ஒருவர் நேர்ச்சை செய்திருக்கிறார், இவர் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் பிடிக்க வேண்டும் என்ற நேர்ச்சை வைத்திருக்கிறார் என்றால் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியானவர்களை தவிர சுன்னத்தான நோன்புகள் நோட்பது தடை செய்யப்பட்ட காலம் இது. ஆனால் கலாவுடைய நோன்புகள் இறுக்கமாக இருந்தால் அவசியம் நாங்கள் நோற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு தருணம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் நாங்கள் அடைய இருக்கின்ற ரமலான் இதனுடைய பெருமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற ஒரு முன் ஏற்பாட்டை, ஒரு நேர அட்டவணையை, ரமலானினுடைய ஒவ்வொரு நாட்களையும் நான் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் இப்போதிருந்தே வகுத்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் நோட்கின்ற நோன்பு, இந்த ரமலானுடைய மாதம் இது எவ்வளவு சிறந்த ஒரு மாதம் என்றால் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்துகள் இறங்கக்கூடிய, பரக்கத்துகள் நிறைந்த ஒரு மாதம், ஷஹ்ருன் அதீம், மகத்தான ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா
சுவர்க்கத்தை அலங்கரிக்க ஆரம்பித்து விடுகிறான். நரகத்தினுடைய கதவுகளை அல்லாஹு தஆலா மூடி விடுகிறான். உலகத்திலே அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹு தஆலா விலங்கிட்டு விடுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, சாதாரணமான மாதம் அல்ல ரமலானுடைய காலம். ஒவ்வொரு நிமிடமும் சாதாரணமான நிமிடங்கள் கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்திலே ரமலானுடைய நாட்களில் ஒவ்வொரு இரவுகளிலும் பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அல்லாஹ் நரகத்தினுடைய விடுதலையை கொடுக்குகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய காலத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு சுன்னத்தான அமல்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஃபர்துடைய கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்குகிறான். ஒவ்வொரு ஃபர்தான அமல்களுக்கும் 70 ஃபர்துகளுடைய கூலியை கொடுக்குகிறான். இந்த சிறப்புகள், இப்படிப்பட்ட நல்ல நன்மைகளை அதிகம் அடையக்கூடிய மாதம்தான் ரமலானுடைய மாதம். எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், இந்த ரமலானை நான் எவ்வாறு கழிக்க வேண்டும். அதற்குரிய திட்டத்தை நாங்கள் இந்த ஷஅபானில் இருந்தே நாங்கள் திட்டமிட்டு விட வேண்டும். முதலாவது, ஒரு நல்ல சிந்தனை உள்ள மனிதன், என்னுடைய ரமலான் அல்லாஹ் அடைகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். சென்ற ரமலானிலே இருந்த எத்தனையோ மனிதர்கள் இந்த ரமலானிலே இல்லாமல் இருக்கிறார்கள், கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஏதோ ஒரு அடிப்படையில் எனக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை தர வேண்டும், இந்த ரமலானை அடைந்தால் நான் எவ்வாறு இந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நேர அட்டவணையை அவர் போட்டுவிட வேண்டும். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக இந்த ரமலானுடைய காலத்திலே ஒருவர் அதிகம் தன்னை ஈடுபடுத்த வேண்டிய அமல்களில் ஒன்றுதான் தௌபா, இஸ்திக்ஃபாருடைய அமல். இது மிக முக்கியமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிடத்திலே நீங்கள் ரமலானுடைய காலத்திலே 2 விடயங்களை அதிகமாக கேளுங்கள், 2 விடயங்களை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள், நரகத்தை விட்டும் நீங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அதிகம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதிகம் சொல்லிக் கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். அஸ்அலுகல் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தந்துவிடு என்ற வார்த்தையை அதிகம் செய்யுங்கள். வ அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் எங்களை நரகை விட்டும் பாதுகாத்து விடு என்ற இந்த வார்த்தைகளை அதிகம் சொல்லுங்கள் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகம் அவனுடைய நாவினால் வர வேண்டிய அமல் லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுகல் ஜன்னா என்ற இந்த வார்த்தைகள். ரமலானுடைய காலம், ரமலானை அடைந்து விட்டால் ஆக முக்கியமான ஒரு அமல் நோன்பினுடைய அமல். இந்த நோன்பினுடைய அமலிலே நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும், மிகவும் கவனமாக அந்த நோன்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி அவ் உஜ்ஸா பிஹி, நோன்பு அது எனக்குரியது, இதற்குரிய அமல் அது நான் தான் கொடுப்பேன், இதற்குரிய கூலியை, அல்லது நானே கூலியாகி விடுகிறேன். அல்லாஹ் இந்த நோன்புடைய அமலுக்கு அல்லாஹ் கூலியை வரையறை செய்து எண்ணி கணக்கிட்டு அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா இதற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்ற ஒரு வார்த்தையை பாவித்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு 3 அமல்களை சொல்லித் தருகிறது. இந்த 3 அமல்களுடைய கூலிகளும் அல்லாஹ்விடத்தில் அவன் வைத்திருக்கிறான். இந்த அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் மட்டிட்டு வரையறை செய்து அல்லாஹு தஆலா கணக்கிட்டு சொல்லவில்லை. அதனுடைய அளவை அல்லாஹ் அவரிடத்திலே வைத்திருக்கிறான். அதில் முதலாவது அமல்
ஃபமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் உலக வாழ்க்கையிலே தனக்கு அநியாயம் செய்த, தனக்கு தன்னுடைய உள்ளம் மனம் நோகும்படி நடந்து கொண்ட, தனக்கு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிய ஒரு மனிதனை மன்னித்து அல்லாஹுக்காக வேண்டி அவனை மன்னித்து விட்டு கொடுத்து அல்லாஹுக்காக அவருடன் சேர்ந்து வாழ்கிறாரோ, அல்லது குடும்பங்களுக்குள்ளால் பிரச்சனைகள் உண்டாகி அந்த பிரச்சனைகளை அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்கிறாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். குர்ஆன் சொல்கிறது அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனுடைய கூலியை மட்டிட்டு சொல்லவில்லை. இது முதலாவது அமல். இரண்டாவது அமல் சொன்னார். குர்ஆன் சொல்கின்றது இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். உலகத்திலே நல்ல அமல்களின் பக்கம் ஒரு மனிதன் விரைகின்ற போது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்ற போது, உலகத்தில் பலவிதமான சோதனைகளும் கஷ்டங்களும், சமூகத்திலே பலவிதமான கேவலங்களும், பல இழி செயல்களுடைய வார்த்தைகளும் அவன் சந்திக்க நேரிடலாம். அவைகள் அனைத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்து யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அவர்களுடைய கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்குகிறான். கணக்கில்லாமல் மற்றொரு செய்யாமல் அல்லாஹு தஆலா கொடுக்குகிறான். குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களே, மூன்றாவது அமல் இந்த நோன்பினுடைய அமல். அஸ்ஸௌமுலி ஃபஇன்னஹு லி வ அனா அஜிஸி பிஹி. நோன்பு எனக்குரியது, இதனுடைய கூலியை நான் தான் வழங்குகின்றேன். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த நோன்பென்ற அமலுக்கு அவனே கூலி வழங்குகின்றான். இந்த மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை, அல்லாஹ் ஹலாலாக்கிய சாப்பாட்டை, அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி இருந்த குடிபானத்தை அல்லாஹுக்காக வேண்டி இவன் தவிர்ந்திருந்து, பசித்திருந்து, தாகித்திருந்து தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்குகின்றானே, இந்த செயல்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவனுக்கு இப்படிப்பட்ட கூலியை வழங்குகிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் வெறுமனே பசித்திருப்பதனால், தாகித்திருப்பதனால் அல்லாஹ் இந்த கூலியை வழங்குவது கிடையாது. அவன் பசித்திருக்கின்ற போது, தாகித்திருக்கின்ற போது அவன் பாவங்களை விட்டும் தூரமாக இருக்கிறான். பாவங்கள் அவனுடைய உடலில் இருந்து வெளியாகின்ற சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் ஒருவர் நோன்பை நோற்றுக்கொண்டு மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லஹு மின் ஸியாமிஹி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் நோன்பை நோற்றுக்கொண்டு தன்னுடைய நாவினால் இன்னொருவரை நோவினை செய்கிறார், தன்னுடைய நாவினால் அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை பேசுகின்றார், அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை பாவிக்கின்றார், அடுத்த ஒரு மனிதனுக்கு நோவினை செய்கின்றார் என்றால் இவருடைய பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இவருடைய தியாகங்கள், இவைகளிலே எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எனவேதான் ரமலானை நாங்கள் அடைகின்ற போது அதற்குரிய பயிற்சியை நாங்கள் இப்போதிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். எம்முடைய நாவினால் அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகள் வெளிவருவதை நாங்கள் தடை செய்துவிட வேண்டும். அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகள் எங்களுடைய உடல் உறுப்புகளால் வெளியாகுவதை நாங்கள் தடுத்து விட வேண்டும். அதற்குரிய பயிற்சியுடைய காலம் இந்த ஷஅபானுடைய காலம். எனவேதான் சகோதரர்களே, ரமலானை நாங்கள் அடைந்து விட்டால் நோன்பு என்ற இந்த அமல், இதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய நோன்புகளை நாங்கள் பாதுகாக்கின்ற விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது அமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பினுடைய காலத்திலே, ரமலானிலே நல்ல இபாதத்துகளில், இரா வணக்கங்களில் அதிகமாக இரவினுடைய தொழுகைகளில் நின்று வணங்குதல் என்பது இது மிக முக்கியமான ஒரு அமல். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன்
غفر له ما تقدم من ذنبه. யார் ரமலானுடைய காலம் இரவுடைய நேரம் அல்லாஹ்வுக்காக நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். குர்ஆன் அழகாக சொல்கிறது, வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் தான் அவர்களுடைய உடல் உறுப்புகளால் வெளியாகி கொண்டிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, உலகத்திலே அவர்கள் சாதாரணமான மனிதர்களாக, யாருக்கும் எந்தவிதமான துன்பமும் விளைவிக்காதவர்களாக, சிறந்த மனிதர்களாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்வார்கள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜத வ கியாமா, இரவுடைய நேரமாகிவிட்டால் ரப்புக்கு முன்னால் கியாமிலும் ருகூஇலும் சுஜூதிலும் நின்று கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் மன்றாடி கொண்டிருப்பார்கள். இரவுடைய வணக்கத்திலே அவர்கள் மிக பெரும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அல்லாஹ்வுக்கென்றே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய காலம் இரவுடைய வணக்கத்தினுடைய காலம். இரா வணக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கபருடைய வேதனையை எங்களை விட்டும் தூரமாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் இரவுடைய வணக்கம் ஆக முக்கியமானது. ஆக குறைந்தது ரமலானுடைய காலத்திலே 20 ரக்அத்துகள் தராவீஹ் தொழுவிக்கப்படுகிறது, பள்ளிவாசல்களிலே நடைபெறுகின்றது. இவைகளில் நாங்கள் பரிபூரணமாக கலந்து கொள்வதென்பது நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த ஒரு அமல் தான் ரமலானுடைய காலம் இத்ஆமு தஆம் தஃப்தீருல் லிஸ்ஸாயிமீன், ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது, நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது. இது மிக முக்கியமான ஒரு அமல் ரமலானுடைய காலம். குர்ஆன் சொல்கின்றது, வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அபரார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை தேடக்கூடிய மனிதர்கள், அவர்கள் ஏழைகளுக்கும் கஷ்டவாளிகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உணவளிக்கின்ற நோக்கம் மனிதர்களுடைய சந்தோஷத்தை பெறவோ உலகத்திலே பேரையும் புகழையும் அடைவதற்கு அல்ல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக உணவளிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதக்காக்களில் ஆக சிறந்த சதக்கா ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது, ஒரு மனிதன் நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வது. ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கின்ற அமல் இருக்கின்றதே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடர் தண்ணீரை கொடுத்து ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கிறான், அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈத்தம்பழத்தை கொடுத்து ஒரு மனிதனை நோன்பு திறக்க செய்கிறான், அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடர் பாலை கொடுத்து ஒரு மனிதனை நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கின்றான் என்றால், இவனுடைய இந்த செயல் அந்த நோன்பாளி அந்த நோன்பின் மூலமாக சம்பாதித்த அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் இவருக்கும் வழங்கி விடுகிறான் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கின்ற அமல் இது மிக முக்கியமான ஒரு அமல், ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது. அடுத்ததாக ரமலானுடைய காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய அமல் தான் சதகாவுடைய அமல். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பிறையை கண்டுவிட்டார்கள் என்றால் அஜ்வதன் நாஸ், மக்களில் அதிகம் சதகா செய்யக்கூடிய மனிதராக மாறிவிடுவார்கள். எந்த அளவுக்கென்றால் وكان أجود ما يكون في رمضان وكان أجود بالخير من الريح المرسلة.
வேகமாக வீசக்கூடிய காற்று எவ்வளவு வேகமாக வீசுமோ இதே போன்று மிக வேகமாக சதக்காவிலே ஈடுபடக்கூடிய மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நபியுடைய வாழ்க்கை பொதுவாக எல்லா காலங்களிலும் நபியுடைய தன்மை சதக்காவை செய்வது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த பொருளை சதக்கா செய்கின்ற பண்பு நபியிடத்தில் இருந்த ஒரு பண்பு. ரமலானை அடைந்து விட்டால் நபியுடைய சதக்காவுடைய அந்த பண்பு மிக வேகமாக அதிகரித்துவிடும். ஏன்? ஒன்றுக்கு அல்லாஹு தாலா பல நூற்றுக்கணக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலம் சதக்காவுடைய காலம். எனவே சதக்காவுடைய அமல் என்பது மிக முக்கியமான ஒரு அமல். இந்த சதக்காவுடைய அமலில் எங்களை இந்த ரமலானுடைய காலத்திலே ஈடுபட செய்வதும் மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்த ரமலானுடைய மாதத்தினுடைய அமல் தான் குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை நாங்கள் அதிகரித்துக் கொள்வது. ரமலானுடைய மாதம் ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் மிக பெரும் ஒரு தொடர்பை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ரமலான் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற போது குர்ஆனோடு இணைத்து சொல்லுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. சகோதரர்களே, குர்ஆனுடன் எதுவெல்லாம் இணைகின்றதோ சேர்கின்றதோ அல்லாஹு தஆலா அவைகள் அனைத்தையும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அவைகள் அனைத்தும் சிறந்தவையாக இருக்கிறது. குர்ஆன் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஏடு, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏடு, பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ், லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸினுடைய இன்னும் ஒரு பெயர் உம்முல் கிதாப், வேதங்களுக்கெல்லாம் தாய்மையான ஒரு தலையான ஒரு வேதம் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். குர்ஆன் 3 கட்டமாக இறக்கப்பட்டது. முதலாவது கட்டம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து 7வது வானத்துக்கு இறக்கப்பட்டது. இரண்டாவது கட்டம் 7வது வானத்தில் இருந்து 1வது வானத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த 7வது வானத்தில் இருந்து 1வது வானத்துக்கு இறக்கப்பட்ட தினம், இறக்கப்பட்ட மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த 7வது வானத்தில் இருந்து அடிவானம் 1வது வானத்துக்கு இறக்கப்பட்ட இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. முழு குர்ஆனும் 2வது கட்டமாக இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு 1வது வானத்துக்கு இறக்கப்பட்டது. இந்த முதல் வானத்தில் இருந்துதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 21 வருட காலமாக கட்டம் கட்டமாக நிலைமைகளுக்கு ஏற்றால் போல் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார். எனவே இந்த குர்ஆனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் சய்யிதுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட நேரம், மாதம் ரமலானுடைய மாதம், இது சிறந்த மாதம். இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். இந்த குர்ஆனோடு இணைந்ததால் அதனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மனிதர் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதர பெரியார்கள், எனவேதான் இந்த குர்ஆன் சிறந்த, இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை தொழுகையிலே
ஓதுகின்றாரோ அவர் ஓதுகின்ற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஹருஃபுக்கும் அல்லாஹு தஆலா 100 நன்மைகளை வழங்குகிறான். தொழுகை இல்லாமல் அவர் உட்கார்ந்து கொண்டு ஓதுகிறார், ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தஆலா 50 நன்மைகளை வழங்குகின்றான். ஒருவர் அந்த குர்ஆனை ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஒருவர் ஓதுகிறார், தன்னுடைய காதினால் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த குர்ஆனை செவிமடுத்துக் கொண்டிருந்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கும் ஒரு நன்மையை அவருடைய செயலேட்டிலே எழுதிவிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, சகோதர பெரியார்களே, எனவேதான் இந்த குர்ஆனுடைய மாதம் அதிகம் குர்ஆனை ஓதுவதிலே குர்ஆனுடனான தொடர்பை அதிகப்படுத்த வேண்டிய காலம்தான் நாங்கள் அடைய இருக்கின்ற ரமலானுடைய காலம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, சகோதர பெரியார்களே, இன்னும் சில தினங்கள் மாத்திரம் மீதமாக இருக்கிறது ரமலானை அடைவதற்கு. இந்த ரமலானை நாங்கள் அடைந்ததும் சென்ற ரமலான் இம்மால் ஏதோ ஒரு முன்பின்களோடு பல அமல் இபாதத்துகளில் குறைபாடுகளோடு நடந்திருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் நியத்து வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எங்களுடைய நேரங்களை, எங்களுடைய தொழில்களை, எங்களுடைய அனைத்து தேவைகளையும் ஒரு தர்தீப் செய்துவிட்டு நாங்கள் இந்த ரமலானை நல்ல முறையில் கழிப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். எனவே இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எதிர்வருகின்ற ரமலானை நல்ல அமல்களிலும் நல்ல இபாதத்துகளிலும் கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் அனைவர்களுடைய குற்றம் குறைகளையும் நீக்கி அருள்வாயாக, எங்கள் அனைவர்களுக்கும் இந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால், இந்த ரமலானுடைய பாக்கியத்தை அடைவதற்கு முன்னால் எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி விடாதே யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்ட காலம் இந்த ரமலானுடைய காலம். யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ரமலானிலே உன்னுடைய மக்ஃபிரத்தையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய நரக விடுதலையும் அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களில் யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் விசாலமாக ஆக்குவாயாக, சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவாயாக. எங்கள் அனைவர்களுடைய நன்மைகளையும் அவர்களுடைய கபர்களுக்கு சேர்த்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن توحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي، وإياكم والكذب فإن الكذب يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها. واتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. ودعوه فإن ربكم مجيب الداعين. واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم، واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله
الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله عليه وعلى آله وأصحابه ما اتصلت به عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات اللهم أيد الإسلام وأنصارا وأذل الشرك وأشرارا اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم يا عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون قيموا الصلاة